பாலக் பிரியாணி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பண்ணலாமா? அதுக்கு பாஸ்மதி ரைஸை ஒரு டம்ளர் ஊற வச்சுருக்கேன். அடுத்து ஒரு கட்டு பாலக்கை நல்லா பிளான்ச் பண்ணி வைக்கிறதுக்காக வெந்நீரில் போட்டிருக்கேன். 10 முந்திரி பருப்பும் கசகசா ஒரு டீஸ்பூனும் வெந்நீரில் நினச்சி வச்சுருக்கேன். பிளான்ச் பண்ண அந்த பாலக்கை எடுத்து வடிகட்டி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்க போகிறேன், அதனால் அதை ஸ்டீம் பண்ணி எடுக்கிறேன். வெஜிடபிள்ஸ் சேர்க்காமையும் இந்த பிரியாணியை பண்ணலாம். அடுத்த முக்கியமான ப்ராசஸ் வதக்கிறது. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா 4 பச்சை மிளகா 10 பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாத்தையுமே அரைக்க போகிறோம். அந்த சின்ன வெங்காயம் ஒரு 10 நம்பர் எடுத்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு அரை கைப்பிடி புதினா, ஒரு அரை கைப்பிடி கொத்தமல்லி அதையும் போட்டு ஒரு அரை டீஸ்பூன் கசூரி மேத்தி போட்டு நல்லா வதக்கி இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஆற விடலாம். பாஸ்மதி ரைஸ் குக்கிங் நிறையா தடவை உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கேன். 2 டம்ளர் தண்ணி விட்டு ஜீரகம் 2 கிராம்பு அண்ட் ஏலக்காய் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு ஆலிவ் ஆயில், தேவையான அளவு உப்பு சேர்த்து 20 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் போட்டு நல்லா கொதி வந்தோம். 90% எடுத்தோன்னே அதை வடிகட்டி எடுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஸ்டீம் பண்ண வெஜிடபிள்ஸும் நல்லா குக்காக எடுத்து அதை ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த சைடு ரைஸ் கொதிச்சுன்னு இருக்குது. அதுக்குள்ளே நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற வச்ச வதக்கின சாமான் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அந்த முந்திரி பருப்பு கசகசாவையும் போட்டு பிளான்ச் பண்ண பாலக்கையும் போட்டு அதை பியூரி மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். பாஸ்மதி ரைஸ் நல்லா இந்த அளவு வெந்ததுக்கப்புறமா அதுக்கு மேலே சில் வாட்டர் போட்டு அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மெயின் குக்கிங். ஒரு கடாயில் வெண்ணெய் போட்டு எண்ணெயும் போட்டு மசாலா சாமான்கள் நீங்கள் பார்க்குறது எல்லாத்தையும் அதில் போடலாம். என்னென்ன சாமான்கிறத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது வதக்கினதுக்கப்புறம் நீல வாக்குன்னு நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், நீல வாக்கில் நறுக்கின ஒரு கேப்சிகம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சா பியூரியும் சேர்த்து நல்லா அதை கிளறி விடலாம். தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது. இந்த நேரத்தில் வெந்த காய்கறிகளையும் இதோட சேர்த்து தேவையான அளவு உப்பு இப்போ தான் சேர்க்குறோம். இந்த இதுக்கு ரைஸுக்கு தனியாக சேர்த்துருக்கோம். அதோட தனியா பொடியும் கரம் மசாலாவும் தலா அரை டீஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விடணும். ஒரு 2-3 நிமிஷம் இது வந்து நல்லா அந்த சூட்டில் இருக்கணும். ரொம்ப அடிபிடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக கீழே நான் தோசைக்கல்லை வச்சு அது மேலே இந்த கடாய் வச்சு ரைஸை மேலே கொட்டி நல்லா கிளறி விடலாம். தண்ணி அதிகம் விடாமல் இருந்தால் இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வரும். கொஞ்சோன்னு நெய்யை விடலாம். ஃபுல் ப்ராசஸ் இப்போ 90% முடிஞ்சிடுது. இது மேலே மூடி போட்டு சிம்மில் கேஸ் வச்சு வெயிட் வச்சு ஒரு 15-20 நிமிஷம் நாம் இந்த மாதிரி தம் கொடுத்து எடுக்கணும். இப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு குழன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம வந்து பாக்ஸ் கட்டும்பொழுது அவ்வளோ சக்குன்னு அமையும். ரொம்ப ஜூஸியாக இருக்கும் ரைஸு. ஃபஸ்ட் கிளாஸாக டேஸ்ட்டோடு அன்றைக்கி வந்திருந்தது. நீங்களும் இதை நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதுக்கு தொட்டுக்க அப்படின்னு பார்த்தா எனி ரைத்தா. இதே மாதிரி இன்னொரு சீரீஸில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.